விடுமுறை தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முக்கிய கோவில்களில் சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்களில் இருந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சபரிமலை சீசன் என்பதால் திருப்பரங்குன்றத்தில் ஐயப்ப பக்தர்கள் பலர் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கூட்டம் அதிகமாக இருப்பதால் சாலை ஓரங்களிலேயே வாகனங்களை நிறுத்தும் நிலை ஏற்பட்டது. அதோடு கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறைந்த அளவு இருப்பதால் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வார விடுமுறை, சபரிமலை சீசன் என்பதால் திருவண்ணாமலையில் சுற்றுலா பயணிகள், ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. வழக்கத்தை விட இந்த ஞாயிற்றுக்கிழமை பக்தர்களின் கூட்டம் அலைமோதியதால் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கடலில் புனித நீராடி நாழிக்கிணற்றில் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வார விடுமுறை, சபரிமலை சீசன் தொடங்கியதால் திருச்செந்தூரில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. வார விடுமுறை, சபரிமலை சீசன் என்பதால் கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. சிறுவர்கள், பெரியவர்கள் அனைவரும் கடலில் குளித்து அலைகளில் விளையாடி மகிழ்ந்தனர். அங்குள்ள கடைகளில் பாசி, சங்குகள், மாலைகளை ஆர்வத்தோடு மக்கள் வாங்கினர். இதனையடுத்து பயணிகளின் வருகையால் குமரி சுற்றுலா வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.